அரசியல் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ள கருத்துக்கள் குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தம்பி தமிழரசன். வரப்போற சட்டமன்ற தேர்தல் இதுவரைக்கும் நடைபெற்ற மற்ற எல்லா சட்டமன்ற தேர்தலையும் விட ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு சட்டமன்ற தேர்தலா எல்லாராலையும் பார்க்கப்படுது. அதுக்கு காரணம் சமூக வலைதளங்கள். வாக்காளர்களை கவர்வதற்காக பெரிய கட்சிகள் முதற்கொண்டு வளரக்கூடிய கட்சிகள் எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை, கட்சிகள் மீதான விமர்சனங்களை சமூக வலைதளங்கள் வாயிலாக வாக்காளர்களை, குறிப்பா இளைஞர்களை கவரும் வண்ணம் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினுக்கு பிறந்த நாள். அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல என்னென்ன கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். தன்னுடைய பிறந்த நாள்ல மக்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் அதிமுகவோட அவலத்தை வீடு வீடாக கொண்டு சேர்க்கும் கழக உடன்பிறப்புகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றின்னு அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்கிறார். முடியட்டும் விடியட்டும் அப்படின்ற லட்சிய உணர்வுடன் நடைபெற்ற நமக்கு நாமே பயணம் வெற்றி பெற பாடுபட்ட அனைவருக்கும் நன்றினும் அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய ட்விட்டர் பக்கத்திலையும் ஏராளமான திமுகவினர் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். அதே போல திமுக தலைவர் கருணாநிதி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அதானி குடும்பம் சூரிய மின்சக்தியில 1400 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்க ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது, அதை பற்றிய ஒரு குற்ற விசாரணை நடத்தணும் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுவும் அதிக அளவுல ரீட்வீட் ஆயிட்டு இருக்கு. திமுகவினர் தங்களுடைய கருத்துக்களை அந்த பக்கத்துல பகிர்ந்துட்டு வர்றாங்க. அதே போல பாமகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் நேற்றைக்கு தருமபுரி மொரப்பூர் ரயில் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தருமபுரி சென்றப்ப தருமபுரி மக்கள் தனக்கு மகத்தான வரவேற்பு அளிச்சிருக்கிறதா அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து அவருடைய தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் அடுத்தடுத்து பகிர்ந்துட்டு வர்றாங்க. எல்லா கட்சிகளுமே தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களை தீவிரமா இயங்கிட்டு வந்தாலும் திமுக, பாமக கட்சிகள் ரொம்பவே தீவிரமா இயங்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க தங்களுடைய பேஸ்புக், ட்விட்டர் பக்கங்கள்ல தங்களுடைய கருத்துக்கள், எதிர்கட்சிகள் மீதான விமர்சனங்களை தொடர்ந்து வச்சுக்கிட்டே வர்றாங்க. இதுதான் இன்னைக்கு வலையில் வந்தவை பக்கங்கள்ல தலைவர்களுடைய கருத்துக்களா நாம பார்க்க முடியுது.